அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு பகிருங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கமலாவும் கவினும் காட்டுக்குள்ளே ஒருவர் மற்றவர் கையை பிடித்தவாறு பேசிக்கொண்டே நடந்து செல்ல பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. கமலா பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது என பயத்துடன் கவினிடம் கூறினாள். அவளின் பட்டு போன்ற கைகள் அவனிடம் உரசிக்கொண்டும் அவள் உதிர்த்த காதல் வார்த்தைகளை ரசித்து கொண்டும் வந்தவனுக்கு பின்னால் இருந்து வந்த சத்தம் ஏதும் கேட்கவில்லை. பயந்து போன கமலா பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருந்தாள். சத்தம் கொஞ்சம் அதிகமாக கவினின் காதுகளையும் அது எட்டியது. அவளிடம் ஏதோ சத்தம் கேட்கிறது, நீ சொன்னது உண்மைதான் என கூறியவன் சட்டென அவளை இழுத்து கொண்டு ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான். மரத்தை ஒட்டியவாறு அவள் நிற்க அவளுக்கு பின்னால் மிக நெருக்கமாக உரசி கொண்டு அவன் நின்றான். அவள் பயத்தில் சத்தம் வந்த திசையில் தன் மான் விழிகள் இரண்டையும் பாயவிட ஓடி வந்த வேகத்தில் அவளது இடுப்பை அணைத்தவாறு நெருக்கமாக நின்றான். பின் காட்டு மாடு ஒன்று செல்வதை பார்த்துவிட்டு இருவரும் மீண்டும் நடக்க ஆரம்பித்தனர். காட்டை ஒட்டிய அழகான அரிட்டாபட்டி கிராமத்தில் பிறந்தவள் கமலா. அரிட்டாபட்டி கிராமம் ஒரு பக்கம் மலையையும் ஒரு பக்கம் காட்டையும் கொண்டு இரண்டுக்கும் நடுவில் அமைந்திருந்தது. அழகான விழிகளோடு பார்ப்போரை வசியம் செய்யும் அழகோடு அந்த சிறிய கிராமத்தில் வலம் வந்து கொண்டிருந்தாள் கமலா. கல்லூரி வரை சென்று படிக்கவில்லை என்றாலும் அவள் படித்த பள்ளியில் அவள் முதல் மாணவியாகவே தேர்ச்சி பெற்றிருந்தாள். கல்லூரி படிப்பை படிக்க அவளுக்கும் ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அதற்கு அந்த கிராமத்திலிருந்து வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கும். தினந்தோறும் கல்லூரிக்கு சென்று வருவது இயலாத காரியம். அதே சமயம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் அளவிற்கு பண வசதியும் இல்லை. அவளை தனியாக அனுப்ப அவள் தந்தைக்கும் விருப்பமும் இல்லை. அழகு தேவதையாக ஊருக்குள் உலா வந்து கொண்டிருந்தாள். இன்றைய காலகட்டத்தில் ஊரில் என்ன வசதி இல்லை என்றாலும் ஆளுக்கு ஒரு போன் மட்டும் எல்லோரது கைகளிலும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. கமலாவின் அழகான கைகளிலும் அப்படி ஒரு போன் வந்து உட்கார்ந்து கொண்டது. கமலாவின் குடும்பம் மிக சிறியது. அவளது அப்பா கந்தன் அங்குள்ள காட்டில் மரங்களை வெட்டி விற்று தன் குடும்பத்தை நடத்தி வந்தார். கமலாவின் அம்மா பார்வதி வயல் வேலைகளுக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். அரிட்டாபட்டி கிராமத்தில் உள்ள பெண்கள் கூட்டமாக சேர்ந்து அருகில் உள்ள சிறு நகரத்திற்கும் கூலி வேலைக்கு செல்வதுண்டு. பார்வதியும் அவர்களோடு வேலைக்கு செல்வது வழக்கம். கமலா அவர்களது வீட்டின் செல்ல பிள்ளை. ஒரே பிள்ளை என்பதால் அதிக செல்லம். அம்மா கண்டித்தாலும் அப்பாவிடம் சொல்லி அனைத்திற்கும் சம்மதம் வாங்கி விடுவாள். தோழிகளோடு சேர்ந்து காட்டிற்குள் சென்று அருவியில் குளிக்க, காட்டில் விறகு சேகரிக்க என தோழிகளோடு சுற்றி திரிவதுதான் அவள் வேலை. அந்த அரிட்டாபட்டி கிராமத்தில் நிறைய ஊர் கட்டுப்பாடுகள் இருந்தன. மற்ற ஊரை சேர்ந்த ஆண்களுக்கு பெண் கொடுப்பதில்லை என ஆரம்பித்து ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருந்தன. ஊரில் இருந்த இளைஞர்கள் கமலாவை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர். எப்படியும் இந்த ஊரில் தானே அவள் திருமணம் செய்ய வேண்டும், அது ஏன் நானாக இருக்கக்கூடாது என்று அவர்களுக்குள் ஒரு எண்ணம். யார் என்ன சொன்னாலும் கமலா கண்டுகொள்ளவே இல்லை. கமலாவின் தாய்க்கு அவளை பாதுகாப்பதே பெரிய வேலையாக இருந்தது. அதற்காக அவளை எங்கும் அவளது தோழிகளோடு அனுப்ப மாட்டாள். கமலா அவள் தந்தையிடம் சொல்லிவிட்டு ஜாலியாக கிளம்பி விடுவாள். பார்வதி திட்டிக்கொண்டே தன் வேலைக்கு கிளம்பி விடுவாள். கவின் நகரத்து வாழ்க்கையில் முழுக்க ஊறியவன். அவனது பெற்றோருக்கு இரண்டாவதாக பிறந்தவன். மூத்த பிள்ளை படிப்பை முடித்து நல்ல கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான். கவினும் கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்காக அலைந்து கொண்டிருந்தான். சுமாராகவே படிக்கக்கூடியவன். எனவே அவனுக்கு உடனே வேலை கிடைக்கவில்லை. போட்டித் தேர்விற்கு படித்து அதில் வெற்றி பெற்றான். வேலைக்காக அவன் சென்ற இடம் அரிட்டாபட்டி கிராமத்தை ஒட்டி இருந்த காடு. வன பாதுகாப்பு சார்ந்த துறையை தேர்ந்தெடுத்ததால் அவன் அங்கு பணிபுரிய வேண்டி வந்தது. வேலைக்கு சேர்ந்து அங்கு வழங்கப்பட்ட குடியிருப்பில் இருந்து கொண்டு காட்டை பாதுகாக்கும் பணியை செய்து வந்தான். அரிட்டாபட்டி கிராமத்தை சேர்ந்த கமலாவின் தோழி தன் தாயோடு அருகில் உள்ள நகரத்திற்கு வேலைக்கு செல்லும் போது அந்த கம்பெனியில் வேலை பார்த்த ஒருவனை காதலிக்க ஊரில் உள்ள பெரியவர்களுக்கு விஷயம் தெரிந்து உடனடியாக அவளுக்கு அதே ஊரை சேர்ந்த அவளது முறை மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்துவிட்டனர். கவின் காட்டிற்குள் வேலை நிமித்தமாக சுற்றி வரும்போது தன் தோழிகளோடு வந்து கொண்டிருந்த கமலாவை பார்த்தவுடன் அவனுக்கு உள்ளுக்குள் பெரும் மகிழ்ச்சி குடிகொண்டது. இவளை பார்ப்பதற்குத்தான் இங்கு வந்தோம் என நினைத்து கொண்டு அவளிடம் பேசிவிட எண்ணி அவளை நெருங்க தன் தோழிகளோடு சேர்ந்து அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள்.
அவள் போகிறாள் என்பது கூட தெரியாமல் தன்னையே மறந்து நின்று கொண்டிருந்தான். கமலா செல்லும்போது பலமுறை திரும்பி பார்த்து அவனை அவளோடு கூட்டிக் கொண்டு சென்று கொண்டிருந்தாள். அவள் விழிகள் அவள் திரும்பும் போதெல்லாம் அவனை மொத்தமாக ஈர்த்து கொண்டு சென்றது. அவள் வெகு தூரம் சென்றாலும் திரும்பி பார்ப்பதை நிறுத்துவதாக இல்லை. அவள் போய்விட்டாள் என்பதை உணர்ந்தவன் வேகமாக தன் மொபைலை எடுத்து அதில் அவனது இன்ஸ்டா பக்கத்தை தேட அங்கு டவர் கிடைக்கவில்லை. டவர் கிடைக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஓடினான். அங்கு சென்றவனின் மொபைலில் சிக்னல் லேசாக கிடைத்தது. சுற்றி கொண்டிருந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் மெல்ல திறந்தது. தன்னை ஃபாலோ செய்பவர்களில் கமலாவை தேடினான். அதிகப்படியான ஃபாலோவர்கள் இருந்ததால் அவளை கண்டுபிடிக்க நேரமானது. ஓடி வந்த அவனுக்கு மூச்சிறைத்தது. அருகில் ஓடைக்கு சென்று முகத்தை கழுவிவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் தேடத் தொடங்கினான். அதற்குள் வீட்டிற்கு சென்ற கமலா தன் போனை எடுத்து எப்போதும் ரசித்துக் கொண்டிருக்கும் அந்த இன்ஸ்டா பக்கத்தை திறந்து அவனை பார்த்தாள். இங்கு வந்திருக்கும் கவினைத்தான் அவள் இன்ஸ்டாவில் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் என்பது தெரிந்தது. உடனே அவனுக்கு ஒரு தகவலை தட்டிவிட்டாள். தன் ஃபாலோவர்களில் தேடிக்கொண்டிருந்த கவினுக்கு அவளது மெசேஜ் வந்து நின்றது. வேகமாக அதை திறந்து பார்த்தான். தங்கள் கிராமம் உங்களை வரவேற்கிறது என இருந்தது. அவள் பக்கத்தை திறந்து உள்ளே சென்று அவள் புகைப்படத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். கவின் தன் கல்லூரி நாட்களிலேயே இன்ஸ்டா பக்கத்தில் தன் புகைப்படங்களையும் ரீல்ஸுகளையும் போட்டு கொண்டு வந்தான். அவனது பல ஆயிரம் பார்வையாளர்களில் கமலாவும் இருந்தாள். அவன் பதிவிடும் அனைத்திற்கும் கமலா லைக் செய்து கமெண்ட் செய்வாள். அவளை பல முறை கவினும் பார்த்திருக்கிறான். அதைவிட தற்போது நேரில் பார்த்தவுடன் முழுவதுமாக அவள் அவனை ஆக்கிரமித்து கொண்டாள். அடுத்த நாள் அவளை பார்ப்பதற்காக காத்து கிடந்தாள். அவளும் அவனிடம் பேச வேண்டும் என நினைத்திருந்தாள். அன்றைய இரவு இருவருக்கும் ஒரு யுகமாக இருந்தது. விடிந்தவுடன் தோழிகளுடன் போவதாக கூறிவிட்டு கொஞ்ச தூரம் அவர்களுடன் சென்றுவிட்டு அவன் இருந்த இடத்தை நோக்கி ஓடினாள். ஒரு உயிர் தனக்காக ஓடி வருவதைக் கண்ட அவன் உள்ளம் அவளுக்காக துடிக்கத் தொடங்கியது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலை சொல்லிக் கொள்ளாத போதும் காதலர்கள் போலவே பேசத் தொடங்கினார்கள். அவனுக்கு காட்டில் உள்ள பல இடங்களையும் சுற்றி காட்டினாள். அவன் அந்த இடங்களில் எல்லாம் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டான். திடீரென அரசிடமிருந்து அதிரடியான அறிவிப்பு ஒன்று வந்தது. அந்த காடு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அருகில் உள்ள கிராமத்தில் இருக்கும் மக்கள் காட்டிற்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதற்கு ஊர் மக்கள் கடுமையாக எதிர்த்து போராட கமலா அவனை பார்க்க செல்வது இயலாமல் போனது. போலீஸ் குவிக்கப்பட்டு கொஞ்ச நாட்களில் போராட்டம் குறைந்து இயல்பு நிலை திரும்பியது. கவினின் காதல் விவகாரம் அங்கிருந்த ஒன்றிரண்டு அதிகாரிகளுக்கு தெரியும் என்பதால் கமலா காட்டிற்குள் வருவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பல மாதங்களுக்கு பிறகு அன்றொரு நாள் கமலா அவனை காண காட்டிற்கு வர கவின் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். கமலா அவனை தன் தோழிகளோடு குளிக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றாள். அன்றுதான் அவனுக்கு இப்படி ஒரு இடம் இருப்பது தெரிய வந்தது. உடனே தன் மொபைலை எடுத்து 2-3 ரீல்ஸ்களை எடுத்தான். கமலா அவனை குளிக்கலாம் வா என அழைக்க ஏனோ அவன் வேண்டாம் என மறுத்துவிட அவள் மட்டும் குளிக்க அருவியில் இறங்கினாள். கொஞ்சம் தள்ளி இருந்த பாறையில் அமர்ந்து கொள்ள தண்ணீரில் மூழ்கி எழுந்தாள். அவள் அழகு அவனை நிலைகுலைய செய்ய கொஞ்சம் திக்குமுக்காடி போனான் கவின். தண்ணீரில் குதிக்க அவன் மனம் அலைமோதியது. இருந்தாலும் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அவள் குளித்துவிட்டு வர வெகு நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். கமலா அவனை பார்க்க செல்வது தொடர்கதையானது. இருவரும் கைகோர்த்து கொண்டு காட்டு பாதையில் நடந்து கொண்டிருக்க அவள் கை அவன் கையில் இருப்பதை ரசித்துக் கொண்டிருந்தான். அவளிடம் முத்தம் கேட்டு கொஞ்சிக் கொண்டிருந்தான் கவின். அப்போதுதான் ஏதோ வினோத சத்தம் கேட்டு ஓடியவர்கள் மரத்தை ஒட்டியவாறு நிற்க அவளுக்கு பின்னால் மிக நெருக்கமாக உரசிக்கொண்டு அவன் நின்றான். அவள் பயத்தில் சத்தம் வந்த திசையில் தன் மான் முழிகள் இரண்டையும் பாயவிட ஓடி வந்த வேகத்தில் கவின் அவளது இடுப்பை அணைத்தவாறு நெருக்கமாக உரசிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். பின் காட்டு மாடு ஒன்று செல்வதை பார்த்துவிட்டு இருவரும் மீண்டும் நடக்க ஆரம்பித்தனர். கவின் அவளை இழுத்து முத்தமிட முயல அவள் கையை உதறி கொண்டு ஓட ஒரு சிறு முள் அவள் காலில் ஏறி வலியால் துடிக்க ஓடி வந்தவன் அவள் காலை எடுத்து அவன் கால் மேல் வைத்து முள்ளை பிடுங்கி எறிந்தான். அவள் காலை அப்படியே தடவி கொடுத்தான். தடவிக்கொண்டே இருப்பதை பார்த்த கமலா காலை உருவிக்கொண்டு நடக்க முயல நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாள். நடக்க முடியாததால் அவளை அப்படியே தன் கையில் அள்ளி கொண்டு நடந்தான். அவள் அதை ரசிக்க அவள் உள்ளம் எல்லாம் புன்னகையால் நிறைந்தது.
கொஞ்ச தூரத்தில் இருந்த அவன் வீட்டை நோக்கி வந்தவன் அவளை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் வந்தான். அவளை அப்படியே மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு அவள் காலில் முள்பட்ட இடத்தை துடைத்துவிட்டு மருந்து வைத்து தடவினான். வலி கொஞ்சம் குறைந்தது போல் இருந்தது. மெதுவாக அவள் காலில் முத்தமிட்டான். அவள் அவனை தடுக்கவில்லை. அதையே சம்மதமாக எடுத்துக்கொண்டு அவள் மீது பாய்ந்து அவள் தாமரை இதழ்களை அவன் இதழ்களால் சிறை செய்தான். வெகு நேரமாகிய பிறகு அவனிடமிருந்து விடைபெற்று அந்த வீட்டை விட்டு தன் வீட்டை நோக்கி நடந்தாள் கமலா. அவனோடு அவள் காதல் சில நாட்கள் நேரிலும் மற்ற நாட்களில் போனிலும் தொடர்ந்தது. ஊரில் காவலர்களுக்கு எதிரான மனநிலை தீயாக இருந்து கொண்டிருந்தது. கவினுக்கு வேறு ஊருக்கு மாற்றலாக்கி ஆர்டர் வந்தது. மொபைலில் தொடர்பு கொண்டு கமலாவிடம் கூற அவள் அழுது தீர்த்து விட்டாள். ஒரு வழியாக அவளிடம் விடை பெற்று கொண்டு மாற்றலான ஊருக்கு புறப்பட்டான். அவர்கள் உறவு போனில் தொடர்ந்தது. கமலா காட்டுக்குள் சென்று வந்ததை பார்த்திருந்த ஆடு மேய்ப்பவர்கள் சிலர் ஊருக்குள் வரும்போது எதேச்சையாக கமலாவை பார்த்தவர்கள் ஊர் பெரியவர்களிடம் சொல்ல விஷயம் கமலாவின் அப்பாவின் காதுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கமலாவிடம் உண்மையா என அவர் கேட்க அவள் மறுக்காமல் ஒப்புக்கொண்டாள். கவினை காதலிப்பதாகவும் அவனை திருமணம் செய்து வைக்குமாறும் அவள் கேட்க, ஊர் கட்டுப்பாடு என்ன என்று உனக்கு தெரியாதா என கத்திவிட்டு அவளிடம் இருந்த மொபைலை பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டார். ஊர்க்கூட்டம் கூட்டப்பட்டது. கமலாவின் தந்தை குற்றவாளி போல் நிற்க ஊர் பெரியவர்கள் கமலாவை நமது ஊரில் உள்ள கமலாவின் முறை மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கூற அவளது அப்பாவும் மறுபேதும் சொல்லாமல் தலையாட்டினார். அந்த கூட்டத்திலேயே திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. வேறு வழியில்லாமல் கமலாவின் முறை மாப்பிள்ளையும் ஒத்துக்கொண்டான். கமலா எவ்வளவோ அழுது அடம் பிடிக்க அவள் எது கேட்டாலும் செய்து கொடுக்கும் அவளின் அப்பா மனதை கல்லாக்கி கொண்டு திருமண வேலைகளை பார்க்க தொடங்கினார். கமலா போனை எடுக்காததால் பதறிப்போய் அங்கே காவலில் இருந்த தனது சில நண்பர்களிடம் கேட்க, ஊருக்குள் காவலர்கள் யாரும் போக முடியவில்லை எனவும் கமலாவை பற்றிய எந்த செய்தியும் தெரியவில்லை எனவும் கூறிவிட்டனர். கவினுக்கு வேலை அதிகமாக இருந்ததால் உடனடியாக அங்கு செல்ல இயலவில்லை. அப்படியே சென்றாலும் ஊருக்குள் செல்ல முடியாது என்பதால் கமலாவிடம் இருந்து ஏதாவது செய்தி வரும் என காத்து கிடந்தான். திருமண நாள் நெருங்கியது. சாப்பிடாமல் இருந்த கமலாவை பார்க்க முடியாமல் அவளின் அப்பா ஒரு சில நேரங்களில் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடலாமா என்று கூட யோசிப்பார். பின் அப்படியே மனதை தேற்றிக்கொண்டு சென்று விடுவார். எப்படியாவது இந்த திருமணத்தை யாராவது நிறுத்திவிட மாட்டார்களா என்று கூட யோசிப்பார். பின்னர் ஊர் கட்டுப்பாட்டை நினைத்து அமைதியாகி விடுவார். கமலாவிற்கு இன்று திருமணம். ஊருக்குள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மணப்பந்தலில் மணக்கோலத்தில் உட்கார்ந்திருந்தாள் கமலா. தன் மனம் முழுக்க கவினை சுமந்தவள் அவனின் கருவையும் சுமந்து கொண்டு மணப்பந்தலில் உட்கார்ந்திருந்தாள். ஊருக்கு போன பின் ஒரு நாள் கவனிடம் அவள் கர்ப்பமாகி இருப்பதை கூறினாள். அவன் தன் காதலை பற்றி அப்பா அம்மாவிடம் கூறி அங்கு வந்து உன்னை பெண் கேட்கிறேன் என வாக்குறுதி அளித்தான். கமலாவின் முறை மாப்பிள்ளை கோலத்தில் தயாராகி இருந்தான். மணமகனை அழைத்து வருமாறு கூற அவனும் வந்து கமலாவின் அருகில் உட்கார்ந்தான். தாலி எடுத்து அவனிடம் கொடுக்க தாலியை வாங்கி அவன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு வாசலை பார்த்தான். யாரும் வராததால் வேகமாக எழுந்து கெட்டுப்போனவளை என்னால் திருமணம் செய்ய முடியாது என கூறினான். ஊரே அதிர்ச்சியில் நின்றது. கமலாவின் அப்பா தலையில் அடித்து கொள்ள தான் கர்ப்பமான விஷயம் எப்படி இவனுக்கு தெரியும் என கமலா யோசித்துக் கொண்டிருக்கையில் கவின் தன் பெற்றோருடன் மணப்பந்தலை நோக்கி வந்தான். கமலா கவினை கண்டவுடன் அழுது கொண்டே ஓடி வர கவினும் ஓடி சென்று அவளை கட்டிப்பிடித்து அவள் கண்ணீரை துடைத்தான். கமலாவை கர்ப்பமாக்கிய கவின் அவள் கழுத்தில் தாலி கட்ட ஊர் பெரியவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இனி இந்த ஊருக்குள் இருவரும் வரக்கூடாது என்று மட்டும் கூறிவிட்டனர். கவின் கமலாவை காரில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான். எப்படி இங்கே வந்தீங்க? ஏன் காரில் ஏறும் முன் என்னை அசிங்கப்படுத்தி தாலி கட்ட மறுத்த அவன் காலில் விழுந்தீங்க? நீங்க செய்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றாள். நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். நான் இங்கு வர தாமதமாகிவிட்டால் இப்படி கூற வேண்டும் என நான் கூறியதையே அவன் கூறினான் என்றும், மேலும் உனக்கு திருமணம் என்ற விஷயத்தை என்னிடம் சொல்லி வர சொன்னதே அவன்தான் என்றும் கூறினான். இது தெரியாமல் நீங்க அவன் காலில் இல்லை அவர் காலில் விழும்போது நான் முகத்தை திருப்பி கொண்டு விட்டேனே என புலம்ப, இப்போது என்ன ஆகிவிட்டது? ஒரு நாள் வீட்டுக்கு அழைத்து விருந்து வைத்து நன்றி சொல்லிக் கொள்ளலாம் என கூற, நீங்க வரவில்லை எனில் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என கூறிக்கொண்டே அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். நன்றி.
கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.